அவன் உள்ள போகாத எங்கே போற உள்ள அமுல்படுத்து நீதிமன்ற ஆணையை அமுல்படுத்து துறையை தூண்டாதே அமுல்படுத்து கண்டிக்கின்றோம் துறையை கண்டிக்கின்றோம் நீதிமன்ற ஆணையை அமுல்படுத்து கடல்சார் சட்டத்தை அமுல்படுத்து நடவடிக்கை தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை கண்டிக்கின்றோம் மீனவத்துறையை கண்டிக்கின்றோம் அமுல்படுத்து எம்ஜிஆர் போட்ட சட்டத்தை மாவட்ட ஆட்சியாளரை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் 95% உள்ள பாரம்பரிய பாதுகாக்கிறதுக்காக அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடல்சார் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் விசைப்படகுடைய நீளம் 20 மீட்டர், எந்திரத்தின் திறன் 150 HP இருக்கணும். இன்றைக்கு தூத்துக்குடி விசைப்படகுல எந்திரம் 700 HP வச்சுருக்காங்க, நீளம் 35 மீட்டர் வச்சுருக்காங்க. மீன் பிடிக்க போகிற டைம் காலை 5லேருந்து அதே நாள் ஈவினிங்கில் 9 மணிக்குள்ள திரும்பணும். ஆனால் இவங்க இப்போ திரும்புகிறதே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மோட்டார் வாகனமோ காரோ மோட்டார் சைக்கிளோ வச்சு தான் ஆர்சி புக் இல்லாமல் நம்ம ஓட்ட முடியாது, லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியாது. ஆனால் தூத்துக்குடியில் இருக்க விசைப்படகுல பெரும்பாலானவருக்கு ஆர்சி புக்கு கிடையாது, பதிவே கிடையாது, லைசன்ஸு கிடையாது. இதை எப்படி அலோவ் பண்ணுறான்னு தெரியல. தங்கு கடல் போயிருக்காங்களாம். அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, இது இவ்வளோ நாளும் போகலை, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லதையும் அதிகாரி காவல்துறையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ மீனவர் ஜேடிஏவோ மீறி போயிருக்காங்க. நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னா அரசாங்கத்தை அவங்க சவால் விட்டு தான் போயிருக்காங்க. எங்களோட கோரிக்கை அரசு ஆணையை அமல்படுத்தணும், சட்டத்தை மீறி இன்று சென்றிருக்க விசைப்படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது முக்கியமானது 5 to 9 அதில் தெளிவாக இருக்கோம். நாங்கள் எல்லாம் அரசு ஆணையில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன இருக்குதோ, கடல் சம்பந்தப்பட்ட ஜீவோவில் இன்னும் இருக்கும். அந்த வலை என்ன சைஸ் இருக்கணும், 25 above 25 mm இருக்குது. அதே மாதிரி சுரண்டி மடி ட்ரால் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சண்டையை காரணம் தமிழ்நாடு மீனவளத்தை அழிச்சதுனால இந்த விசைப்படகுகள் அங்கே போகுது. அதனால தான் அவங்க அடிக்கிறாங்க. இலங்கை மந்திரி அழகாக சொல்கிறாரு, நீங்கள் அழிச்சிட்டு இருக்கீங்க, இங்கே அழிச்சிடறாங்கிறாங்க. இவ்வளோ சொன்ன பிறகும் கண்டுகொள்ளவே மாட்டேங்கன்னா அது என்னன்னே புரியுதில்லை. இன்றைக்கு நாங்கள் முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியரோடு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுவோம்.